புகார்களை அடுக்கி வைத்து சரமாரியா கேள்விகள் கேட்டு அறிக்கை வெளியிட்டிருக்க நடிகை நயன்தாரா. இந்த 3 நொடி காட்சிகளுக்கு தான் 10 கோடி கேட்கிறாரு தனுஷ். இதை நீங்க இலவசமாக பாருங்கன்னு விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ண அந்த ஸ்டோரி என்னதான் நடந்துச்சு பார்த்தரலாம். தனுஷ் குறித்து நயன்தாரா வெளியிட்டிருக்க கடிதம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நயன்தாரா வெளியிட்டிருக்க கடிதத்துல தன்னோட திருமண டாக்குமெண்ட்ரிக்கு ரிலீஸ் செய்ய விடாம தனுஷ் தங்களுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாருன்னு மொத்தம் 3 பக்கங்களுக்கு எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 400 ரவுடிதான் படத்தோட படப்பிடிப்பின் போது ஒரு காட்சி தொடர்பா விக்னேஷ் சிவன் நயன் கிட்ட விவரிச்சு கூறும்போது 3 நொடி வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அனுமதி தர முடியும்னு தனுஷ் சொன்னதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க நயன்தாரா மேலும் அந்த கடிதத்துல தனுஷோட பெயரை குறிப்பிட்டும் மற்றும் அவங்க தந்தை கஸ்தூரி ராஜாவோட பெயரை குறிப்பிட்டும் சகோதரர் செல்வராகவன் பெயரை குறிப்பிட்டும் கடிதத்தை தொடங்கியிருக்காங்க. கடிதத்தோட முதல் பாதியிலேயே தான் தனியா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சு இன்றைக்கு தான் இருக்கக்கூடிய உயரத்துல தன்னை தானே நிலைநிறுத்தி கொண்டதா குறிப்பிட்டிருக்காங்க. இது நேரடியா தனுஷ அட்டாக் செய்யற வகையில இருக்கிறதா கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் குறிப்பா தனுஷ் அவர்கள் சினிமா துறைக்கு தன்னோட தந்தை கஸ்தூரி ராஜாவோட பெயரை பயன்படுத்தி தான் வந்தாருன்னு நயன்தாரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டுமல்லாம கடிதத்துல தனுஷ் இசை வெளியீட்டு விழாக்கள்ல தன்னோட ரசிகர்கள் முன்னாடி நான் இந்த கடிதத்துல முன் வச்சிருக்க குற்றச்சாட்டுகளை பொய்யாக்க திரிச்சு பொய்யா மாற்றி ஒரு கதையை உருவாக்கி அதுல சில பஞ்ச் டயலாக்குகளை சேர்த்து அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. மேடைகள்ல பேசுறது மாதிரி 1% கூட உங்களால நடந்துக்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும், என்னோட கணவருக்கும் நல்லாவே தெரியும்னு நயன்தாரா தன்னையும் தன்னோட கணவர் விக்னேஷ் சிவனையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் 2 ஆண்டுகளா என்னோட திருமண வீடியோ வெளியிடாம போனதுக்கு தனுஷ் தான் ஒரே காரணம். 400 ரவுடிதான் படத்தோட பாடல் வரிகளை கூட பயன்படுத்த தனுஷ் அனுமதி அளிக்கல. 400 ரவுடிதான் படத்தோட வெற்றி உங்களை உளவியல் ரீதியா பாதிச்சதை நான் சினிமா நண்பர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பை பகிருங்கிற வார்த்தையை ஒரு முறையாவது நீங்க உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேணும்னு நயன்தாரா கூறியிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில முன்பு குறிப்பிட்ட மாதிரியே விழாக்கள்ல இவர் இதெல்லாம் திருச்சி பேசுவாரு அப்படிங்கிறத ப்ளூ சட்டை மாறன் பகிர்ந்து ஆடியோ லான்ச்ல அவர் பேச வாய்ப்பு இருக்குன்னு நயன்தாராவுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகை நயன்தாராவோட அந்த பதிவுக்கு நடிகைகள் பார்வதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா லட்சுமி, ஸ்ருதிகாசன், அனுபமா பரமேஸ்வரன், நஜ்ரியா, கௌரி கிஷான், காயத்ரி சங்கர், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, அபிராமி உள்ளிட்ட பலரும் லைக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அல்போன்ஸ் புத்ரனும் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா மேற்கண்ட நடிகைகள்ல 3 படத்துல தனுஷோட ஸ்ருதிகாசனும், மரியான் படத்துல தனுஷோட பார்வதியும், கொடி படத்துல அனுபமா பரமேஸ்வரனும் நடிச்சிருந்தது கவனிக்கத்தக்கது. மேலும் நையாண்டி படத்துல தனுஷோட இணைந்து நஸ்ரியாவும், வடச்சென்னை படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிச்சிருக்காங்க. தனுஷ் கூட நடிச்ச நடிகைகளே தற்போது நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில லைக் பண்ணியிருக்கிறது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு தரப்பினர் நீங்க திருமண டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டு பணம் பார்க்கறது நல்லது, தனுஷ் பணம் கேட்டா தப்பான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தனுஷ் பதில் அறிக்கை கொடுக்கிற வரைக்கும் இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது கேள்விக்குறிதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நயன்தாரா கிட்ட கொடுக்க பணம் இல்லையா, இல்ல தனுஷுக்கு வீடியோ கொடுக்க மனசு இல்லையா? உங்களோட கருத்தை பதிவிடுங்க.